வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அண்ணா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியுதுண்ணே. கோபாலு, உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த வெற்றிக்கு காரணம் நீனு. நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் அண்ணே. எதையும் தெளிவாக சொல்லுங்கண்ணே. சொல்கிறதுக்கு முன்னாடியே குழப்பம் கொடுக்குறீங்களேண்ணே. குழப்பம் இல்லை கோபாலு. அதாவது இந்த யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா கோபாலு, நேற்றுக்கு மொத்தம் 126 சப்ஸ்கிரைபர் அண்ணா. நேற்று ஒரு நாளில் 126 பேர் அண்ணே. அட அது இல்லைப்பா, நேற்றுக்கு காலையில் வரைக்கும் 122 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் சேர்ந்தாங்க. மொத்தத்தில் 126 சப்ஸ்கிரைபர் அண்ணா. அப்படி சொல்லுங்கண்ணே. திடீர்னு நிஜமாலுமே ரொம்ப பெரிய சேனல் ஆகிடுச்சோன்னு நான் ரொம்ப ஆச்சரியமாயிட்டேண்ணே. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கார். நம்ம உயர்வாக நினைக்கணும். நடக்கும் நடக்கும் நினச்சாலே நடந்துடும். நீ எதை நினைக்கிறாயோ அப்படியே ஆகிறாய் அப்படின்னு பகவத்கீதையில் அழகாக சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் கோபாலு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பேசுகிறத கேட்குறவங்க என்னுடைய பகவத்கீதை பேச்சு, பொன்னியின் செல்வன் கருத்து இதெல்லாம் கேட்டு மகிழ்ந்து சப்ஸ்கிரைப் செய்த அனைவருடைய அந்த பெரிய உதவியை எண்ணி மகிழ்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் சொல்கிறேன் அண்ணா. நானும் சந்தோஷப்படுறேண்ணே. ஏதோ ராமருக்கு பகவான் ராமருக்கு யாரோ ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு அணில் ஹெல்ப் பண்ணிச்சு, ஆஞ்சநேயர் ஹெல்ப் பண்ணார், லட்சுமணன் ஹெல்ப் பண்ணார். நான் எங்கள் அண்ணன் உங்களுக்கு என்னால் ஆன உதவியை செஞ்சுருக்கேண்ணே. அதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் சேனல்ண்ணே ரொம்ப பெருசாக வரும்ண்ணே. நிறையா பேர் உங்களுக்கு ஆதரவு தருவாங்கண்ணே. பெரிய பேரும் புகழும் அடைவீங்க. மக்களுடைய நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்குண்ணே. கோபாலு, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நம்ம மேற்கொண்டு பிறகு பேசுவோம் கோபாலு. நன்றிண்ணே.